ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. வாங்க அந்த பிரேக்கிங் நியூஸ் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய இயக்குனராக வலம் வந்தவர் பாரதி ராஜா. அவர் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அவருடைய வீட்டில் காலமானார். அவருடைய காலமான செய்தி தான் தற்போது பிரேக்கிங் நியூஸாக வைரலாக பரவிட்டுருக்கு. அவர் காலமானது ரசிகர்களிடையே, தமிழ் திரையுலகிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு நேரடியாக ரசிகர்களும் முக்கிய தலைவர்களும் தமிழ் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருக்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பாரதி ராஜா குறித்து நிறைய தாள்கள் இப்போ வெளியான வண்ணமாக இருக்குது. அதில் பாரதி ராஜாவுடைய கடைசி ஆசை இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நம்பகத்தாள்கள்லேருந்து வெளியாகிருக்கு. அதோடு இறப்பதற்கு முன் அவர் சொன்னது இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாள்கள் பரவி வருது. அப்படி அவர் இறப்பதற்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த பிரேக்கிங் தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பாரதி ராஜாவுடைய கடைசி ஆசை என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிராமத்து வாழ்க்கைகள், காதல், மனித உறவுகள், சமூக உண்மைகள் உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களை கொண்ட கதைகளை படமாக எடுத்தவர் பாரதி ராஜா. இயக்குனரும் நடிகருமான பாரதி ராஜா தனது 84வது வயதில் உடல்நலவு காரணமாக இன்று உயிரிழந்தார். இவரது மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமாக கடந்த ஆண்டு உயிரிழந்தார். மொத்தம் 42 படங்களுக்கு மேல் இயக்கியவருக்கு இவரது இழப்பு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பு என்று பலரும் கூறி வராங்க. குறிப்பாக குஷ்பு, சுகன்யா, பார்த்திபன் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்த நிலையில் முன்னாள் நடிகரும் தற்போதைய தமிழ்நாட்டின் முதல்வருமான விஜய் அவரும் நேரில் மரியாதை செலுத்தியிருந்தார். திரையுலக சேர்ந்த பலரும் அவருக்கு தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வராங்க. இந்த ஒரு நிலையில தான் பாரதி ராஜாவின் கடைசி ஆசை தற்போது வெளியாயிருக்கு. பாரதி ராஜா வயது மூப்பு ஏற்பட்ட காலத்திலும் சினிமா மீது இருந்த காதலை இழக்காமல் இருந்தார். இதன் காரணமாகவே பல்வேறு படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார். இவர் பல பேட்டிகளில் தன்னால் முடிந்தவரை சினிமாவிலேயே இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஒரு முறை நிகழ்ச்சியில் பேசியிருந்த அவர் இன்னும் நல்ல கதையை படமாக எடுக்க வேண்டும் என்றும் தன் பார்த்த வாழ்க்கையை இன்னொரு முறை மக்களிடம் கொண்டு போக வேண்டும் என்று கூறியிருந்தார். அவருடைய கடைசி ஆசை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் கூறினது தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. அதே போல தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக இருந்தவர் குஷ்பு. இவரும் பாரதி ராஜாவின் கேப்டன் மகள் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இதை தாண்டி இவர்களுக்குள் நல்ல பந்தமும் இருந்தது. பாரதி ராஜாவின் மறைவு குறித்து பேசிய குஷ்பு, அவர் தன்னிடம் உனக்கு இரட்டை ஜடை போட்டு ஒரு திரைப்படம் எடுப்போம் என்று அடிக்கடி தன்னிடம் கூறி வந்ததாகவோ அது நிறைவேறாத கனவாக போய்விட்டதாகவோ பேசியிருக்கிறார். அவர் பேசி வருத்தத்தோடு இவருடைய மறைவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மல்க ஒரு தாள்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதுவும் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. பாரதி ராஜா சினிமாவை ரொம்ப நேசித்த மனிதர்கள் ஒருவராக இருந்தார். தான் எடுத்த படங்கள் மட்டுமே போதாதது, இன்னும் சொல்லப்படாத 1000 கதைகள் கிராமத்தில் கிடைக்கிறது என கூறிக்கொண்டே இருப்பாரா? அவர் உடல்நலம் கொண்டுவதற்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் இன்றைய இளைஞர்கள் கிராமத்து கதைகளை மறந்துவிடக்கூடாது என்றும் நம்மளுடைய வேறு அங்கத்தான் இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் அந்த மண்ணின் கதைகளை சொல்ல யாராவது தொடர்ந்து வர வேண்டும் என்று அவர் கடைசி ஆசை இதுதான் என்று கூறியிருக்கிறார். சினிமாவின் கரண்ட் நிலைமை குறித்து கவலை தெரிவித்திருந்த அவர், தொழில்நுட்பம் என்னதான் வளர்ந்தாலும் மனித உணர்வுகள் குறையக்கூடாது என்று யோசித்து வந்த அவர் கதைகளின் உண்மை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். இதெல்லாம் தான் அவருடைய கடைசி ஆசையாக இருக்கிறது என்பது இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது. பாரதி ராஜா அறிமுகமானது 16 வயது நிலை திரைப்படம் மூலமாக தான். இந்த படம் 1977 வெளியாகி செம ஹிட் அடித்த படமாகும். இதையடுத்து ராதிகாவை வைத்து எடுத்த கிழக்கே போகும் ரயில் இன்னும் ஃபேமஸ் ஆனது. கமலை வைத்து எடுத்த சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை என்று திரையுலகிற்கு வந்த புதிதிலேயே பல ஹிட் படங்களை கொடுத்தார்.
இவர் சினிமாவில் ஏற்படுத்திய தாக்கம் வருங்காலத்தில் பல்வேறு இயக்குனர்கள் உருவாக காரணமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய இயக்குனர் இதில் ஜாம்பவான் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். பாரதி ராஜாவுடைய கடைசி 5 படங்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் இன்னும் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டுருக்கு. ஸோ ஈரநிலம் 2003 வெளியானது, கண்களால் கதிசை 2004 வெளியானது, பொம்பலாட்டம் 2008 வெளியானது, அன்னக்குடி 2013 வெளியானது, மீண்டும் ஒரு மரியாதை 2020 வெளியானது. பாரதி ராஜாவினுடைய இந்த கடைசி 5 படங்களும் இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டுருக்கு. ஸோ பாரதி ராஜாவுடைய இறப்புக்கு பின் அவருடைய கடைசி ஆசை இப்போ வெளியாகிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது. ஏன்னா பாரதி ராஜா சொல்கிறது போல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படம்னு எடுத்துக்கிட்டால் அதில் உண்மை இருக்கோ இல்லையோ நிறைய பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிராஃபிக்ஸ் போய் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஃபேண்டசி உலகத்தில் யாருமே படத்தில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் ஒரு ஃபேஷனுக்கு பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இவர் இயக்கிய படங்கள் எல்லாமே ஒரு உண்மையாகவும் இருந்திருக்கு, அதே சமயம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை தத்ரூபமாகவே காட்டியிருப்பார். அதனால தான் இவர் இயக்குனர்களுடைய பெரிய இமயமாக திகழ்ந்தார் என்பது ஒரு மிகையில்லாத ஒரு உண்மையாக இவர் இருந்ததுக்கு பின்னாடி இப்போ பேசப்பட்டுருக்கு. ஸோ இவருடைய படத்தில் உங்களுக்கு எந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இவர் இறந்ததுக்கு உங்களுடைய இரங்கலையும் கண்டிப்பாக தெரிவித்திருங்க. இவருடைய ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பாக இறைவனை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய முக்கியமான வீடியோக்கள் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோக்களும் நிறைய நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நடிகர் விஜய் அவர்கள் இவருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய இதோடு தான் இவருடைய இறுதி சடங்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரா. ஸோ அதை பற்றிய தாள்கள் அதிகாரப்பூர்வமாக கிடைச்ச உடனே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இவர் உயரிய விருது வாங்கியிருக்கிறாரு. அப்படி வாங்கினவங்களுக்கு நல்ல மரியாதையோடு தான் அவங்களுடைய இறுதி நடக்கும். ஸோ அது கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக கிடைச்ச உடனே அந்த தாள்களை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க நான் சொன்னது போல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாரதி ராஜாவுடைய கடைசி ஆசை என்னங்கிறது அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.